நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர். திருச்சி அடுத்த சிறுகனூரில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக மாநில மாநாடு தொடங்க உள்ள நிலையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வர தொடங்கி உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தினேஷ் வணக்கம். அதாவது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பெயரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூர் என்ற பகுதியில் பார்த்தோமேயானால் இன்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடானது நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடலானது ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த 200 ஏக்கர் பரப்பளவில் இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் வாகனம் நிறுத்துவதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டிற்கு பார்த்தோமேயானால் 10 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டு திடல் முழுவதும் பார்த்தோமேனால் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான சேர்கள் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே பார்த்தோமானால் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடானது சரியாக 3 மணிக்கு இசை கச்சேரியுடன் தொடங்க இருக்கிறது. சரியாக 5:30 மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டு திடலுடைய முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 110 அடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட கொடியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். தொடர்ந்து மேடைக்கு வரும் அவர் இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றிய பின்பு பார்த்தோமேயானால் அவர் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். இந்த சிறுகனூர் பகுதி என்பது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தோமேயானால் இந்த பகுதியில் தான் ஒரு மாநாடு நடைபெற்று அந்த மாநாட்டில் பார்த்தோமேயானால் முதலமைச்சர் அதாவது தற்போதைய முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதிலும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு அறிவிப்புகள் இந்த பகுதியில் தான் அறிவிக்கப்பட்டது. இந்த திருச்சி என்றாலே மாநாடு என்றாலே நேரு என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் என்று திருப்புமுனை என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் இந்த மாநாடு என்று எப்போதுமே திமுக இந்த பகுதியில் நடைபெறுவது வழக்கம். அதே போன்றுதான் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்காகவே தற்போது இந்த பகுதியில் இந்த மாநாடு ஆனது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டு திடலை சுற்றி பார்த்தோமேயானால் இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்யக்கூடிய அந்த சாதனை விளக்கங்கள் அனைத்துமே சுற்றும் முழுவதுமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொண்டர்கள் பார்த்தோமேனால் காலை முதலேயே வர தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான காலை சிற்றுண்டி மற்றும் மதியத்திற்கு பார்த்தோமேனால் அசைவ உணவு உள்ளிட்டவைகள் ஏராளமானது அவர்களுக்கு தேவையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டு திடலை சுற்றி ஆங்காங்கே தொண்டர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் அனைத்துமே சிறப்பான முறையில் செய்யப்பட்டு இந்த மாநாடு தற்போது தொடங்க உள்ளது. சரியாக 3 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாநாட்டில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்று சொல்லக்கூடிய சில முக்கிய அறிவிப்புகளை இன்றைய தினம் முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் விரைவில் தமிழகத்தில் நடைபெற உள்ள நிலையில இந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர்.